ஹாய் ரியா ஃபேமிலிஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்த்துடலாமா? எனக்கு வந்துட்டு 2 நாளாக உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சூப்பு குடி, சளி வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா வெளியே வந்து நாங்கள் ஈரோடு மெயினுக்கு போயிட்டோம். 2 3 கடை தெரிஞ்ச கடை இருக்குது. அந்த 2 கடையுமே வந்து க்ளோஸில் இருந்ததுனால நான் ஒரு கடை பார்த்தேன், வாங்க கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு சூப்பும் அவங்களுக்கு வந்துட்டு சிக்கன் சில்லியும் வாங்கிட்டாங்க. இதுதான் ஆட்டுக்கால் சூப்பு. இது வந்து டேஸ்ட் எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல. என்ன பண்ணுறது, குடிச்சிட்டேன். அப்புறம் வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போகையில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து இட்லி சாப்பிட்டுட்டாங்க. எனக்கு வந்து தோசை வாங்கி கொடுத்தாங்க. நாக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொன்னதுனால, சரி என்ன சாப்பிட்றான்னு கேட்டாங்கன்னா, நான் தோசையே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு தோசை வாங்கி கொடுத்தாங்க. பையன் பார்த்திங்கன்னா எனக்கு சில்லி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டனால அவனுக்கு சில்லி வாங்கி கொடுத்துட்டாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த புரோட்டா சாப்பிட்ணும் அப்படின்னாலே இந்த கொங்கு பஞ்சு புரோட்டா இங்கே தான் நாங்கள் போவோம். அங்கே பார்த்திங்கன்னா புரோட்டா எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வேற ஒருத்தவங்க வந்து இலை புரோட்டா கேட்டதுனால அந்த அண்ணா வந்து இலை புரோட்டா போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அவங்க வந்து இப்போ வீடியோ எடுத்தப்போ அந்த அண்ணா எங்களையெல்லாம் வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அந்த அண்ணா பார்க்குறதுக்கு அப்படியே சேம் என்னோடய அண்ணா மாதிரியே இருப்பாங்க. அந்த அக்காவும் செம்ம ஜாலி டைப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புரோட்டா வந்து கண்டிப்பாக நாளைக்கு நாங்கள் ட்ரை பண்ணி ஆகும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். ஈரோட்டில் இருக்கவங்க இந்த கடையில் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் என்னோடய வீடியோஸ் பார்க்குற நீங்கள் வந்து இலை புரோட்டா சாப்பிட்ருக்கீங்களா, அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.